கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நேரம் தேவனை பாடி துதித்து ஆராதனை செய்து கொண்டோம். கர்த்தருடைய கிருபை நம்மை பாதுகாத்து வார்த்தை சொல்கிறது போல வெள்ளம் போல சத்தம் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றினார். நம்முடைய வாழ்க்கையில வெள்ளம் போல வந்த எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம் பக்கத்தில் கொடியேற்றி நம்மை பாதுகாத்தார். இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைவிடும்படியாய் நாம் காத்திருப்போம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பூர்ணமல்ல இருக்கிறதான பாஸ்டர் ஆமோஸ் அவர்கள் எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். மாரநாதா ஜப வீட்டினுடைய பாஸ்டர் அருள் பிரகாசம் அவருடைய இளைய மகன். அவன் ஸ்தோத்திரம் அவரோடு கூட சேர்ந்து ஸ்தோத்திர கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். இப்போது கர்த்தருடைய வார்த்தையை அவர் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனமாய் கேளுங்கள். தேவன் தாம் உங்களோடு கூட இடைபடுவாராக. God bless you. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் எபினேசர் ஜெப வீட்டார் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பாஸ்டர் ஆல்பர்ட் வேதநாயகம் அவர்களுக்காக, குடும்பத்துக்காக, அன்பு சபையாருக்காக இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். பெரிய காரியம் செய்திடுவாய், பெரிய காரியம் செய்திடுவாய், பெரிய காரியம் செய்திடுவாய், பெரிய காரியம் செய்திடுவாய். ஓ ஓ ஓ ஓ ஓ யோசுவா எழும்பி வா, தேசத்தை கலக்கவா. யோசுவா எழும்பி வா, தேசத்தை கலக்கவா. ஓ தேவரானே எழும்பி வா, தேசத்துக்கா ஜெபிக்கவா. பெரிய காரியம் செய்திடுவாய், பெரிய காரியம் செய்திடுவாய், பெரிய காரியம் செய்திடுவாய், பெரிய காரியம் செய்திடுவாய். ஓ ஆமாண்பானவர்களே, ஆண்டவர் உங்களை என்னையும் பெரிய காரியம் செய்யும்படி அழைத்திருக்கிறார். அவரே பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த தேவன். அவர் எல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு யார் உண்டு? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிற தேவனை சில நிமிடம் நாம் சேர்ந்து ஆராதிப்போம். நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே மாத்திரமே, நீரே மாத்திரமே. ஒருவரும் சேர உண்டாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர உண்டாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே மாத்திரமே, நீரே மாத்திரமே. பரிசுத்த
செய்கிறவரே, உம்மை இந்த பரிசுத்த நாளிலே உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். எங்கள் இருதயங்களையும் எங்கள் கண்களையும் எங்கள் செவிகளையும் உடைய வார்த்தைக்கு நேராய் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திறந்தருளும் ஆண்டவரே, எங்கள் செவிகளை திறந்தருளும், மனக்கண்களை திறந்தருளும். வேதத்தில் உள்ள மகத்துவத்தை காண உம் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை திறந்தருளும். அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்தில் மகிமையுண்டாவதாக. இந்த நாள் தியானத்துக்குரிய வசனம் யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அன்பானவர்களே, இந்த லாக்டவுன் பீரியட்ல அநேகருடைய வாழ்க்கையில கலக்கங்கள், கவலைகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், பாரங்கள், பலவிதமான மன விரக்திகளிலே மக்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நம்முடைய தேவன் விசுவாசத்தின் தேவனாயிருக்கிறார். விசுவாசம் தேவனை கனப்படுத்துகிறது, தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். God honors faith and faith honors God. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யும் போதெல்லாம் இதை செய்ய எங்களிடத்தில் வல்லவர் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்ற கேள்வியை கேட்டுத்தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு விசுவாச வாழ்க்கையில 2 விதமான விசுவாசம் இருக்கிறது. ஒன்று mankind of faith, மனுஷ வகையான விசுவாசம். இன்னொன்று தேவ வகையான விசுவாசம், God kind of faith. மனுஷிக விசுவாசம் கண்களாலே பார்த்து, கைகளாலே தொட்டு, உணர்வு பூர்வமாக உணர்ந்து அன்பாக பார்க்கிற விசுவாசம் மனுஷ வகையான விசுவாசம். ஆனால் God kind of faith, தேவ வகையான விசுவாசம் என்பது கண்களால் காணாவிட்டாலும் கைகளால் தொடாவிட்டாலும் நம்முடைய இருதயத்தில் அற்புதமாக தேவனை மனுஷிக கண்களால் அல்ல, மாம்ச கண்களால் அல்ல, ஆவிக்குரிய பார்வையோடு மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் தேவனை நம்புவது, பற்றி கொள்வதுதான் ஒரு உண்மையான விசுவாசம். எனவே faith என்ற தலைப்பில் இன்றைக்கு உங்களோட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Let's have a God kind of faith. நம்மை சுற்றிலும் அவிசுவாசம் உள்ள ஜனங்கள், தேவனை நம்பாத ஜனங்கள், வேதத்தை வாசிக்காதவர்கள், அன்பானவர்களே, தேவனை நம்பாதவர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம் என்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், அவரை நாம் நம்புகிறோம், வாழ்கிறோம். மனுஷன் எப்படி பிழைப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். மத்திய 4:4 வாசிக்கிறோம், மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை வாழ்வை தரும். இந்த வார்த்தை நமக்கு விசுவாசத்தை கொடுக்கும். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். நீங்கள் நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நாம் கர்த்தர் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெற்றியாய் வாழ்கிறவர்கள் உண்டு, வெற்றியாய் வாழ்கிறவர்கள் உண்டு. நீங்கள் நாங்கள் வெற்றியாய் வாழ அல்ல, வெற்றியாய் வாழ கர்த்தர் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காக தான் அவருடைய வேறு ரத்தத்தை ஊற்றி கொடுத்து, அன்பான பாவத்தில் நம்மை தூக்கி எடுத்து, நம்மை பரிசுத்த ரத்தத்தால் கழுவி தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யாருடைய இருதயம் கலங்கும்? விசுவாசம் இல்லாதவருடைய இருதயம் கலங்கும். இயேசு இல்லாத இருதயம் கலங்கும். அன்பான வேதத்தை வாசிக்காத இருதயம் கலங்கும். சபைக்கு வராத, தேவனை ஆராதிக்காத, நல்ல மெய்ப்பன் இல்லாத, சபை போதகர் இல்லாத குடும்பங்கள் கலங்குவார்கள். ஆனால் உங்களை என்னை ஆண்டவர் சபையில வைத்து, ஒரு போதகருக்குள்ளாக வைத்து, நாம் தேவனுடைய மந்தையிலே இருப்பதனாலே ஆடுகள் ஒருபோதும் தன்னுடைய ஆகாரத்துக்கு கவலைப்படாது. காரணம், ஆடுகளுக்கு தெரியும், எனக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் இருக்கிறார், அவர் என்னை புல்லிடம் நடத்துவார். ஆமன்பார்களே, நம்முடைய தேவன் மெய்ப்பராக இருக்கிறார். இயேசு நல்ல மெய்ப்பர், அவர் பெரிய மெய்ப்பர், அவர் பிரதான மெய்ப்பர். மெய்ப்பரான இயேசு போதகர்களை சபையில மெய்ப்பராக வைத்திருக்கிறார். உங்களை தந்த நல்ல போதகருக்காய் கர்த்தரை துதியுங்கள். அன்பாளர்களே, இங்கே இயேசு சொல்கிறார், கலங்காதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எனவே எங்கே கலக்கம் இருக்கிறதோ அங்கே விசுவாசம் இல்லை, விசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கே கலக்கம் இல்லை. ஒரு சில சம்பவங்கள் நான் முன்பதாய் நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நாம் எல்லாரும் சேர்ந்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி இயேசுவானவர் அந்த படகுகளை அமர்ந்து செல்கிற ஒரு காட்சியை முன்பதாக வைக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷர்களை படகில் ஏற்றி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள்
மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினாலே நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடித்து போகிறோம் என்று அவர் எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவரை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் வந்து ஆச்சரியப்பட்டு, அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரயாணப்பட்ட படகு முதலாவதாக அன்பாக அமைதலோடு தான் புறப்பட்டது. நம்முடைய வாழ்க்கை கூட சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நாம் புறப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடலின் அக்கறைக்கு போகிற முடியாத படிக்கு வழியிலே பயங்கரமான கொந்தளிப்பு, சூறாவளி காற்று, சுழல் காற்று. இன்றைக்கு கூட இந்த லாக்டவுன் போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுழல் காற்று அடிப்பது போல இருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த சுழல் காற்றின் மத்தியிலே, ஐயரே ஐயரே நாம் மடிந்து போகிறோம், எழுந்தருவோம் என்று சொல்லி இயேசுவை எழுப்பினார்கள். இயேசு எழுந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். ஆங்கிலத்தில் அவர் சொன்ன ஒரே வார்த்தை உஷ் என்று ஒரு வார்த்தை சொல்லினார். சும்மா இறையாதை அமைதலாயிரு. உடனே பொங்கி எழுந்த காற்றும் கடலும் கீழ்ப்படிந்தது. இயேசு சீஷரை பார்த்து கேட்டார், உங்கள் விசுவாசம் எங்கே? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில காற்று கொந்தளிக்கிறதா? பலவிதமான பிரச்சனையில நீங்கள் அவதிப்படுகிறீர்களா? இயேசு எழும்பினார். உங்களை பார்த்து கேட்கிற முதல் கேள்வி, உங்கள் விசுவாசம் எங்கே? Where is your faith? உங்களோடு படகுகளுக்கிற இயேசு மேல் நம்பிக்கை இல்லாமல் உங்கள் திறமையை சார்ந்து சோர்ந்து போனீர்களோ? உங்கள் ஞானத்தை, அறிவை சார்ந்து, புத்தியை சார்ந்து சோர்ந்து போனீர்களோ? சீஷர்கள் எல்லாருக்கும் படகை தெரியும், காற்றையும் தெரியும், கப்பலையும் தெரியும், சூறாவளியும் தெரியும், எப்படி படகு ஓட்ட வேண்டும் என்று தெரியும். அவர்கள் அநேக மீனவர்கள், கடலிலேயே வாழ்க்கையை போக்கினவர்கள். அவருடைய பிரயாசம் எல்லாம் தோல்வி அடைந்த பிறகுதான் இயேசுவை எழுப்பினார்கள். இன்றைக்கு உங்கள் பிரயாசம் எல்லாம் தோற்று போய் கொண்டிருக்கிறதா? சோர்ந்து போகாதீர்கள். இயேசுவை எழுப்புங்கள். இயேசுவே என்று கூப்பிட்டால் போதும், அவர் எழுந்தருள்வார், காற்றை கடலை அதட்டுவார். உங்கள் விசுவாசம் எங்கே? நீங்கள் விசுவாசம் இருந்தால் நீங்களே அதட்டலாம், அமைதிப்படுத்தலாம். காரணம் இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். அன்பான சீஷரை பார்த்து கேட்டார், உங்கள் விசுவாசம் எங்கே? இயேசுக்கு மேல இருந்த அதிகாரம், இயற்கை மேல இயேசுக்கு அதிகாரம் இருந்தது. அவர் அதிகாரத்தை உபயோகப்படுத்தினார். விசுவாசத்தின் அறிக்கை வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொங்கிய காற்றுகளையும் ஆண்டவர் அதட்ட வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது விசுவாச வார்த்தையை பேசுங்கள், வேத வார்த்தையை பேசுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே என்று அறிக்கையிட்டு பாருங்கள். சூழ்நிலைகள், இயற்கை உங்களுக்கு கீழ்ப்படியும். அடுத்ததாக இந்த வேதத்தை வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த கதரேனுக்கு எதிரான, கலிலேயருக்கு எதிரான கதரேனுடைய நாட்டிற்கு சேர்ந்தார்கள். அப்பொழுது அன்பானவர்களை வாசிக்கிறோம், கரையிறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் இல்லாதவனும் வீட்டிலே தங்கீராதமான ஒரு மனிதன் அங்கே சங்கிலிகளாலே கட்டப்பட்டிருக்கிறான். அவன் இயேசுக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவர் முன்பதாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரன், எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தமாய் சொன்னான். அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். பாருங்கள், அசுத்த ஆவினால பிடிக்கப்பட்ட மனிதன் இயேசு கிறிஸ்துவிடம் வந்த பொழுது விடுதலை அடைந்தார். விசுவாசம் இங்கே உபயோகிக்கப்படுகிறது. விசுவாசம் அசுத்த ஆவிகளை துரத்தும். இயேசுவின் நாமத்தில் வைக்கிற விசுவாசம், ஆனால் இயேசுவின் நாமத்தில் வைக்கிற விசுவாசம் இயற்கை கீழ்ப்படியும். பேய் பிசாசுகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மந்திர கட்டுகள், சூனிய கட்டுகள், செய்வினை கட்டுகள், எந்த அந்தகார கிரியைகள் ஒன்றுமே அணுக முடியாது. காரணம் இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம், நோய்களை சுகமாக்கும் நாமம், பேய்களை விரட்டும் நாமம். இங்க இயேசு எழுந்தார். இவனை விட்டு புறப்பட்டு போ என்று கட்டளையிட்டார். அவனுக்குள்ளே இருந்த 6000 அசுத்த ஆவிகள், லேகியோன் பிசாசுகள் ஓடி போனது. அங்கு 2000 பன்றிகளை சென்று மாண்டு போனது. ஆனால் அவன் விடுதலை அடைந்தான். விடுதலை அடைந்து புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து இயேசுவை பின்பற்ற சீஷனாய் மாறினான். விசுவாசம் இருக்கிற இடத்துல அசுத்தாவிக்கு இடமில்லை, பயத்தின் ஆவிக்கு இடமில்லை, பலவீனத்தின் ஆவிக்கு இடமில்லை. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பிசாசுவை துரத்த முடியும். உங்களை அடிக்கடி பிசாசு பயமுறுத்துகிறானா? உங்கள் வாழ்க்கையில் சந்தேக ஆவியை கொண்டு வருகிறானா? அவிசுவாச ஆவியை கொண்டு வருகிறானா? சண்டையும் குழப்பத்தையும், அன்பாகவே பலவிதமான தவறான எண்ணங்களையும் தற்கொலையும் பிசாசான கொண்டு வருகிறானா? சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்கு ஜீவன் கொடுக்க இயேசு வந்தார். அவருடைய வார்த்தை உங்களுக்கு ஜீவன் கொடுக்க, உங்களை வாழ வைக்கும்.
இந்த லேகியோனின் பிசாசு பிடியிலிருந்து ஆண்டவர் இந்த வாலிபனை விடுதலையாக்கினார். முதலாவது பார்த்தோம், விசுவாசம் பொங்கி எழுந்த காற்றின் கடலை அமைதிப்படுத்தியது. இரண்டாவது, விசுவாசம் அன்பாக அசுத்தாவிகளை மேற்கொள்ள செய்தது. மூன்றாவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்திலே சென்று கொண்டிருந்த பொழுது அன்பாக அங்கே ஜப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் ஒரு பேருள்ள ஒருவன் வந்து, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல அன்பானவர்களே, இந்த சம்பவம் நான் பார்க்க 41ஆம் வசனத்துல, ஜப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ளவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருக்கிறபடியாக தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலாய் இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்கள் செலவழித்து ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது அன்பாக அங்கிருந்து ஒரு சகோதரி என்று சொன்னார், ஆமா ஆண்டவரே, நான் தான் உண்மை தொட்டேன், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது. அப்பொழுது ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பதாக விழுந்து நான் தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானது எல்லா ஜனங்களும் முன்பதாக அவர் அறிவித்தார். பாருங்கள், யவீரு தன்னுடைய மகளுடைய சுகத்துக்காய் கூட்டிக் கொண்டு போற வழியிலே 12 வருடமாய் இந்த பெரும்பாலான ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டார். இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுக்கும்பதாக அவள் செய்த காரியத்தை மத்தேயு சுவிசேஷத்துல 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் வஸ்திரத்தை தொடுக்கும்பதாகவே அவளுக்குள் ஒரு விசுவாசம் இருந்தது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம், நான் அவருடைய வஸ்திரத்தையாக தொட்டால் சொஸ்தமாவே நின்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். பாருங்கள், சுகமாக முன்பதாவே இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவே நின்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார், உள்ளத்திலே எண்ணிக்கொண்டார். நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வேண்டும். ஜபிப்பதாக விசுவாசம், ஆராதிக்கும் போது ஒரு விசுவாசம், வேதத்தை வாசிக்கும் போது ஒரு விசுவாசம் வேண்டும். என்ன, நான் இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன், எனக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். இப்போ நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். நான் இப்போ நான் தேவனை பாடி துதி செலுத்துகிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. இந்த பெரும்பாலான ஸ்திரீ இன்னும் இயேசு வஸ்திரத்தை தொடரவில்லை, ஆனால் தொடுவதற்கு முன்பதாகவே ஒரு விசுவாச அறிக்கை. இந்த விசுவாசம் 12 வருடமாய் அவ்வளவு பணத்தை செலவழித்தும் சற்றாலும் சுகமாக்கப்பட முடியாத இந்த பெரும்பாலான ஸ்திரீ இயேசுவின் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார். எந்த சுவிசேஷத்தை சொல்லாத ஒரு வார்த்தையை லூக்கா டாக்டர் அவர்கள் எழுதியிருக்கிறார். காரணம், அவர் மிகப்பெரிய மருத்துவர். இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதற்கு சான்றிதழ் கொடுத்தவரே இந்த லூக்கா வைத்தியர் தான். எனவே அந்த லூக்கா வைத்தியர் அந்த வைத்தியத்தினுடைய பதத்தை உபயோகிக்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல, தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ. பாத்தீங்களா, இயேசுவண்டை வருகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம். நீங்கள் எவ்வளவு பணத்தை உங்கள் வியாதி சுகமாக செலவழித்திருக்கலாம், எவ்வளவோ மருத்துவரை பார்த்திருக்கலாம், மருத்துவமனையை பார்த்திருக்கலாம், மருந்துகளை எடுத்திருக்கலாம். மருந்துகளையோ மருத்துவர்களையோ மருத்துவமனைகளையோ குறை சொல்வதில்லை. அவர்கள் வாழ்க, நலமுடன் வாழ்க. ஆனால் அவர்கள் எல்லாம் கைவிடும் பொழுது என் இயேசு கைவிட மாட்டார். உங்களுடைய நம்பிக்கை சோர்ந்து போகும்போது இயேசுவிடம் வந்து நம்பிக்கை வைத்து பாருங்கள். இந்த 12 வருடமான பெரும்பாலான ஸ்திரீ அவரை வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவே தன் உள்ளத்தை சொல்லிக் கொண்டு அவ்வளவு திரள் கூட்டத்து மத்தியிலே உள்ளே புகுந்து கால்களுக்குள்ளாக புகுந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டார். உடனே அற்புதம், உடனே அவருடைய சரீரத்தில் அன்பாளர்கள் அற்புதம் நடந்தது. ரத்தத்தின் ஊர நின்று போயிற்று. அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டார். மறைந்திருக்காமல் ஒத்துக்கொண்டார். ஐயா, நான் தான் தொட்டேன். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. இன்றைக்கும் அதே விசுவாசம் இருந்தால் உங்கள் வியாதிகள் சுகமாகும். உங்களுக்குள்ளே காணப்படும் பலவீனங்கள் ஓடும். அன்பாளர்களே, நீங்கள் வியாதியாக இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும். வியாதிக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு சொன்னார், நான் உங்களை சுகமாக்குவேன். நீங்கள் சுகமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். இங்கே விசுவாசம் கிரியை செய்கிறது. இயேசு குறித்து கேள்விப்பட்டார், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார், அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டார். வியாதியின் மேல் அதிகாரம், முதலாவது பார்த்து இயற்கையின் மேல் அதிகாரம்.
இரண்டாவது பிசாசின் மேல் அதிகாரம், மூன்றாவது வியாதியின் மேல் அதிகாரம். விசுவாசம் உங்களை சுகமாக்கும். இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் என்று சொல்லுங்கள். ஏசாயா 53:5 அவர் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்றும் 1 பேதுரு 2:24 நாம் பாவங்கள் செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு தாமே கல்வாரி சிலுவையிலே இயேசு தான் நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏசாயா 53:5 குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 குணமானீர்கள். விசுவாசிங்கள், நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள், உங்கள் வியாதிகள் சுகமாகும். இப்பொழுது ஆண்டவர் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படி? தேவ வகையான விசுவாசம் உங்களை சுகமுள்ளவர்களாய் நலமுள்ளவர்களாய் மாற்றும். அன்பாகவே இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது செய்தி வருகிறது, எவ்விற்கு நம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி வாய்ப்பே இல்லை, there is no chance. இப்படி பேசிக் கொண்டிருந்த போது லூக்கா சுவிசேஷம் 8:49 அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கிற ஜப ஆலயத்தோட வீட்டிலிருந்து ஒரு வந்து அவரை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் போதகரை இனி வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவர் ரட்சிக்கப்படுவார் என்றார். பாருங்கள், தொடர்ந்து விசுவாசத்தை குறித்தே வாசித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்கா 8. இப்பொழுது யவீருக்குள்ள ஒரு சந்தேகம் எழுப்புகிறது. ஐயோ, இருந்த நம்பிக்கை போனது. ஒரே குமாரத்தை, ஒரே நம்பிக்கை, இப்ப அவர் மரித்து போனார். இயேசு சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இயேசு வீட்டுக்குள்ளே வந்தார். வந்து அங்கு அழுகிறவர்களையும் சந்தடி பண்ணுகிறவர்களையும் எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு, அன்பார்களே, இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, அழாதீங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். வசனம் வாசிக்கிறோம், அவள் மரித்து போகவில்லை என்று அன்பார்களே சொன்ன பொழுது எல்லாரும் நகைத்தார். எல்லாரும் அவர் வெளியே போக பண்ணி அவருடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அன்பானவர்களே, இயேசுவுக்கு மரணத்தின் மேல் அதிகாரம். விசுவாசம் மரணத்தின் மேல் அதிகாரத்தை கொடுக்கும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் வியாதியின் மேல் அதிகாரம், இயற்கை மேல் அதிகாரம், பிசாசின் மேல் அதிகாரம், மரணத்தின் மேல் அதிகாரம். இயேசு கிறிஸ்து மரித்து போன அந்த 12 வயதுள்ள சிறு பிள்ளையை கையை பிடித்து தூக்கி எடுத்த பிள்ளையை எழுந்து தலை தாகுவி எழுந்திரு. இன்றைக்கு சபையை விசுவாசிகளை எழுந்திருங்கள். நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சொந்து போய் படுத்து விட்டீர்களோ, நம்பிக்கையற்று அன்பாகவே விரக்தியிலே இருக்கிறீர்களோ, ஆண்டவருக்கு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். விசுவாசம் உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டும். விசுவாசம் உங்களை வாழ வைக்கும். இந்த அன்பு தெய்வம் இயேசு யார்? அவர் வல்லமையுள்ளவர், உங்களுக்காக பெரிய காரியங்கள் செய்கிறவர். நீங்கள் படுத்துக்கொண்டு நம்பிக்கையற்றவர்களாக இருக்க வேண்டிய நிலைமை அல்ல. வசனம் வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி. இந்த காலங்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலங்கள். நீங்கள் சோர்ந்து போய் படுத்துக் கொண்டிருக்கிற காலம் அல்ல. அன்பாகவே, இது நித்திரை பண்ணுகிற காலம் அல்ல. தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலங்கள். தேவனுக்காய் விசுவாசத்தோடு வாழ்கிற காலங்கள். நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அதுவே தேவ சித்தம். எபேசியர் 5:14 ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, சோர்ந்து போய் இருக்க வேண்டாம். என் வாழ்க்கை முடிந்தது, என் நம்பிக்கை முடிந்தது, எனக்கு இனி ஒரு எதிர்காலம் இல்லை என்று கவலைப்படாதீர்கள். இயேசு வந்தது நோக்கம், உங்களுக்கு தருகிற விசுவாசத்தின் நோக்கம். நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவர் அறிவிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை ஒரு சிறந்த சாட்சியை மாற வேண்டும். என்றைக்கும் மரித்து போயிருக்க வேண்டிய என்னை ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார், சுகம் தந்திருக்கிறார். அன்பானவர்களே, அதே இயேசு உங்களுக்கும் ஜீவன் தந்திருக்கிறார். நீங்கள் எழுப்பி பிரகாசிங்கள். விசுவாசம் மரணத்தை இருந்து ஜீவனை கொண்டு வந்தது. இயேசு வந்தது நோக்கம் சாகடிக்கல்ல. ஒருவரை இந்த கொள்ளை நோயினால் மரிப்பது தேவ சித்தம் அல்ல. எல்லாரும் மனம் திரும்பி பிழைப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் பிழைக்க வேண்டும். யோவான் 10:10 இயேசு சொன்னார், யார் திருடுகிறார், யார் கொள்ளுகிறவன்? பிசாசு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று ஒன்றுக்கு வரான். இயேசுவாகிய நானோ அவைகளுக்கு ஜீவனுண்டாக, அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தது என்று சொன்னார். நீங்கள் சுகத்தோடு வாழ வேண்டும், பலத்தோடு வாழ வேண்டும், ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும். எப்பொழுது தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் உங்களை வாழ வைக்கும். 5வது விசுவாசம் என்ன செய்கிறது? 1 யோவான் 5:4 வாசிக்கிறோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அன்பார்களே, இயற்கை மேல அதிகாரம், பிசாசின் மேல அதிகாரம், வியாதியின் மேல அதிகாரம், மரணத்தின் மேல அதிகாரம், 5வது உலகத்தின் மேல அதிகாரம்.
உலக பாவங்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. விசுவாசம் உள்ளவர்களாய் உலகத்தை ஜெயிக்க வேண்டும், பாவத்தை ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும். காரணம் என்ன? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள், நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். உலகத்தை நாம் தான் ஜெயிக்க வேண்டும். 1 யோவான் 4:4, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நாம் ஆராதிக்கிற இயேசு சர்வ வல்லவர். 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பதனால் உலகத்தை ஜெயிக்கிறோம். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? தோற்று போகிறவர்கள் அல்ல, நீங்கள் நானும் ஜெயிக்கிறவர்கள். பாவத்தை ஜெயிக்கிறவர்கள், பிசாசை ஜெயிக்கிறவர்கள், உலகத்தை ஜெயிக்கிறவர்கள், வியாதியை ஜெயிக்கிறவர்கள், மரணத்தை ஜெயிக்கிறவர்கள், சோர்வை ஜெயிக்கிறவர்கள், பயத்தை ஜெயிக்கிறவர்கள், பாவத்தை ஜெயிக்கிறவர்கள், உலகத்தின் ஆசையை ஜெயிக்கிற ஒரு ஜெய வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை நீ அழைத்திருக்கிறார். தோற்று போக வேண்டாம், தோல்விக்கு இடம் கொடுக்காதீர்கள். கடந்த காலத்தை குறித்து நினைக்க வேண்டாம். கடந்த கால தோல்வியை நினைத்து சோர்ந்து போகாத தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை ஒரு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிங்கள். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல ஆவிக்குரிய வஸ்திரங்கள், போர் ஆயுதங்களை குறித்து சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு சொல்லுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அன்பாக நாம் வாசிக்கிறோம், பொல்லாங்கு நீயும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். உங்களுக்கு விரோதமாக பிசாசு பொல்லாதவன் எய்கிறான், அம்புகளை எய்கிறான், அக்கினியாஸ்திரங்களை எய்கிறான். உங்களை எப்படியா சுட்டரித்து சாம்பலாக்க வேண்டும். சோர்வின் ஆவி எய்கிறான், ஜெபிக்க முடியாதபடி. தூக்கத்தின் ஆவி அனுப்புகிறான், வேதத்தை வாசிக்க முடியாதபடி. உற்சாக ஆவி எடுத்துக் கொண்டு மன விரக்தியின் ஆவியை தந்து ஜெபிக்க முடியாதபடி, துதிக்க முடியாதபடி, ஆண்டவரை நேசிக்க முடியாதபடி உலக கவலைகளை வைத்து நம்மை சோர்வடைய செய்யும் போது விசுவாசத்தை உயர்த்துங்கள், விசுவாசத்தை நிலைத்திருங்கள். இந்த விசுவாசம் எப்படி வளரும்? வேதத்தில் சில வசனங்களை காண்பித்து முடிக்கிறேன். ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். அன்பார்களே, இந்த வசனத்தை வாசிங்கள். இந்த வார்த்தை தான் பிசாசை ஓட ஓட விரட்டுகிற ஒரு பட்டயம். ரோமர் 10:17 வாசிக்கிறோம், ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனிடத்திலிருந்து வரும். எப்படி விசுவாசிக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். விசுவாச அறிக்கை பண்ணுங்க. நான் தேவனுடைய பிள்ளை, நான் இந்த உலகத்தின் பிள்ளை அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. என் சரீரம் தேவனுடைய ஆலயம், எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்று அறிக்கையிடுங்கள். சோர்வின் ஆவிக்கு இடமில்லை, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். என் தலைமையில் அபிஷேகம் இருக்கிறது, எனக்கு போதிக்கிற ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, சோர்ந்து போகாதீர்கள், அவிசுவாசத்தை தூக்கி எறியுங்கள். இந்த வேளையில ஆண்டவர்களை விசுவாச ஆவியினால் நிரப்புவாராக. விசுவாசம் என்ன செய்கிறது? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? வேதத்துல வாசிக்கிறோம், யாக்கோபு 2:5, தேவன் தம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களாய் மாற்றிருக்கிறார். என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், யாக்கோபு 2:5, தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகும், தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஐயோ, நான் கஷ்டத்துல இருக்கிறேன், வறுமையில இருக்கு, இல்லைன்னு தரித்திரம் அல்ல, தரித்திரத்துக்கு பதிலாக ஆண்டவர் ஐஸ்வர்யங்களை மாற்றுகிறார். விசுவாசிக்கிறவன் பதறான். ரோமர் 10:12 வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதே இல்லை. உங்க குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, சமுதாயத்துல வெட்கப்பட்டு போனீர்களோ? இல்லை. இந்த தேவனை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவரை விசுவாசிக்கிற வெட்கப்படுவதே இல்லை. வேதத்துல வாசிக்கிறோம், மார்க் 16:17 இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறார் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே அற்புதங்கள் செய்வார்கள். மார்க் 16:17, விசுவாசிக்கிறார் நடக்கும் அடையாளங்களை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். விசுவாசிக்கிறார் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தார்கள், அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள். இந்த அடையாளங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்கள் மூலமாய் செய்ய விரும்புகிறார்.
என் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் மூலமாக செய்ய அவருக்கு ஒரு நபர் வேண்டும். அது நீங்கள் தான், நீங்களே தான். எவ்வளவு தூரம் வேணா நீங்க ஒளிஞ்சு போய் பார்க்கலாம், உங்களை ஆண்டவர் விடவே மாட்டார். ஆண்டவர் யோனாவை முன்குறித்தார் என்றால் அது யோனா தான், வேறு யாரும் அல்ல. பேதுருவை ஆண்டவர் தெரிந்து கொண்டால் அது பேதுரு தான், அது வேறு யாரும் அல்ல. தோமாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால் அது தோமா தான். தோமாவை கொண்டு செய்ய வேண்டியதை பேதுருவை கொண்டு செய்ய மாட்டார். பேதுருவை கொண்டு செய்ய வேண்டியதை தோமா கொண்டு செய்ய மாட்டார். என்னை கொண்டு செய்ய வேண்டியதை என்னை கொண்டுதான் செய்வார். உங்களுக்கு மூலமாய் செய்ய வேண்டியதை ஆண்டவர் உங்கள் மூலமாய் செய்வார். நீங்கள் அதற்கு எத்தனை தடை போட்டாலும் சரி, எத்தனை நீங்கள் சாக்குமோக்கும் சொன்னாலும் சரி, விடவே மாட்டார். உங்களை கொண்டு ஆண்டவர் உலகத்தை கலக்க தேர்ந்தெடுத்திருக்கிறார். அநேகரை கர்த்தர்களை கொண்டு வர உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் உங்கள் மூலமாக நடக்கப் போகிறது. இதை நீங்கள் விசுவாசிங்கள். கண்களை முன் நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் தூய ஆவியான துணை கொண்டு சமூகத்தில் வருகிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருந்து சொல்லியிருப்பா. இந்த வேளையில யார் யாரெல்லாம் மனம் உடைந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, இனி எனக்கு ஒரு வாழ்வு உண்டோ, என் வாழ்க்கையில் நல்லது நடக்குமோ என்று சோர்ந்து போய் கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆவியானவர் தட்டி எழுப்புவீராக. உற்சாகாவியா நிரப்பும் ஆண்டவரே, ஆவியில அனலாய் மாற்றுங்கப்பா. தேவனுக்கு பிரியமாய் வாழ, வேதத்தை வாசிக்க விசுவாச ஆவியால் நிரப்பப்பட உதவி செய்யும். எல்லா அவிசுவாசங்கள், பயங்கள், சந்தேகங்கள், இரு மனம் அகற்றி போடும், எடுத்து போடும் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச ஆவியாய் மாற்றும். காலைவை போல யோசுவாக்களை போல ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. சபை இன்னும் வளர்ந்து பெருகட்டும், தேசத்திலே சமாதானம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், எல்லா வியாதிகள் அகலட்டும் ஆண்டவரே. இந்த கொரோனா கொலை நோய் தேசத்திற்கு அகன்று போவதாக, உலக நாடுகளுக்கு நீங்கி போகட்டும். உலகம் தேசத்தின் மக்களையும் ரட்சியும் சுகத்தோடு பலத்தோடு வாழ வேண்டும். எங்கள் தேசம் சகல நிலைமைக்கு திரும்பட்டும் அப்பா. ராஜா, உண்மை நோக்கி பார்க்கிறோம். கேட்ட அத்தனை வார்த்தைகளும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலிக்கட்டும். ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனது நேரத்திலே, சாராளுடைய கர்ப்பம் செத்து போன நேரத்திலே விசுவாசத்திலே அவர் பலகீனமாய் இல்லாத போல ஒவ்வொரு விசுவாசத்தில் பலகீனமாய் இல்லாதபடி வல்லவர்களாய் மாற்றும். சபையாலே ஊழியர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பல மடங்கு பெருகட்டும். உடைய நன்மையும் கிருபை நாள்தோறும் தொடரட்டும். எல்லா ஆசீர்வாத நன்மைகளை விசுவாசத்தோடு எடுத்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த வாய்ப்புக்கு நன்றி. God bless you. ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். இந்த விசுவாசத்தை குறித்து தேவ வார்த்தை அன்பு சகோதரன் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார். ஸ்தோத்திரம். தேவன் தாமே இந்த வார்த்தை கேட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இடையில் ஏற்பட்ட தடங்குகளை தேவன் அறிவார். ஆக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வாரம் முழுவதும் தேவன் தாமே கிருபையை நடத்த ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய தயவுள்ள கருத்துக்காய் நன்றி. உங்களுடைய வார்த்தை நாங்கள் கேட்டோம். ஆண்டவர் விசுவாசத்துல நீதிமான் பிழைப்பான் சொன்னது போல உங்களுடைய விசுவாசத்தில் நம்முடைய பிள்ளைகள் நிலைத்திருக்கும், தழைத்துவங்கும் கற்று உதவி செய்வீராக. இந்த கேட்ட வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க செய்தி கொடுத்த ஆண்டவரே, மகன் ஆமோசுக்காய் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை மகனோடு தங்கியிருப்பதாக, உடையத்தோடு கூட தங்கியிருப்பதாக. ஆண்டவர் தேவ பிரசன்னத்தை நிரப்புங்க. ஆண்டவர் சபையார் இதை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ள, அவருடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ள, ஒரு தீங்கோ பொல்லாங்கோ ஒன்றும் கூட நேரிடாதபடி இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். God bless you. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.